திருவருகை காலம் 18ஆம் நாள். எங்கள் நித்திய கடவுளே, ஆதியும் அந்தமுமானவரே, திருவருகை காலத்தின் 18ஆம் நாளாகிய இன்று உமது உண்மையான அடியானும் நீர் ஆசீர்வதித்த மனிதனுமான நோவாவின் வாழ்விலிருந்து கீழ்ப்படுதலின் உன்னதமான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சவால்கள் நிறைந்த ஒரு சூழலில் எதிர்காலம் குறித்த எந்த உத்தரவாதமும் இல்லாத போதும் கூட எந்த கேள்வியும் கேட்காமல் உமது குரலுக்கு பணிந்து உமது கட்டளைப்படி ஒரு மாபெரும் பேழையை கட்டி முடித்தாரே, அந்த விசுவாசமுள்ள கீழ்ப்படிதலின் ஆவியை எங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். வெள்ளம் வரும் என்ற வார்த்தை கற்பனைக்கு அப்பாற்பட்டது போல இன்று எங்கள் வாழ்வில் நீர் கொடுக்கும் கட்டளைகளும் கடினமான சூழ்நிலைகளும் எமக்கு சில சமயங்களில் புரிந்து கொள்ள முடியாததாகவும் நகைப்பிற்குரியதாகவும் கடினமானதாகவும் தோன்றலாம். அத்தகைய நேரங்களில் நோவா கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கையையும் முழுமையான சமர்ப்பிப்பையும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உமது வார்த்தையை மீறாத படிக்கு எங்களை காத்தருளும். பேழை கட்டப்படும் வரை அதன் நோக்கத்தை புறக்கணித்த மனிதர்கள் அனைவரும் அழிந்து போனது போல நாங்கள் உமது வருகையை அலட்சியப்படுத்தி பாவத்தின் பெருவெள்ளத்தில் மூழ்கிவிடாதபடிக்கு எச்சரிக்கையுடன் வாழ எங்களுக்கு அருள் செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நாங்கள் வெறும் வெளிச்சத்தினாலும் அலங்காரங்களினாலும் நிறைக்காமல் உமது சித்தத்திற்கு பணிந்து எங்கள் வாழ்வில் உள்ள பழைய பாவ பழக்கங்களை அகற்றிவிட்டு உமக்கு பிரியமான புதிய வாழ்வாகிய விசுவாச பேழையை கட்டி எழுப்ப தேவையான உறுதியையும் காலத்தையும் கருத்தையும் தந்தருளும். இவ்வாறு நாங்கள் கீழ்ப்படிதலுடன் வாழும்போது உமது அன்பு எங்கள் இரட்சிப்பை கொண்டு வரும் என்ற நோவாவின் நம்பிக்கையை எங்கள் உள்ளத்திலும் நிலைநாட்ட வேண்டும். ஆமீன்.